ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் பட்டணத்தில் தன் சொந்த சகோதரியை கொலை செய்ததின் காரணமாக 12 வயது சிறுவனை சிறையில் அடைத்தார்கள். நீதிபதி அவனிடம், தம்பி, ஏன் உன் சொந்த தங்கையை நீயே கொன்றுவிட்டாய் என்று வேதனையோடு கேட்டார். உடனே அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பின்பு அவன் நீதிபதியிடம் கூறினான், ஐயா, சில ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தகப்பனார் குடும்பத்தை விட்டு எங்கேயோ மறைந்து போனார். அதன் பின்பு என்னுடைய அம்மாவும் எங்களை அனாதையாக விட்டுவிட்டு மரித்து விட்டார்கள். நானும் என் தங்கையை காப்பாற்ற மிகவும் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதா இருந்தது. கிடைக்கும் வருவாயில் நானும் அவளும் சேர்ந்து சாப்பிடுவோம். தங்குவதற்கு வீடு இல்லாததால் தெருக்களிலும் பாலடைந்து கிடைக்கும் கட்டிடங்களிலும் படுத்து தூங்குவோம். ஒரு நாளில் எனக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை. எனவே சாப்பிடுவதற்கு ஒன்றும் வாங்க முடியவில்லை. பசிதாங்க முடியாமல் என் தங்கை அழுது கொண்டே இருந்தாள். அப்பொழுது என் உள்ளத்தில் பெருத்த கவலையும் வாழ்க்கையின் மீது வெறுப்பும் ஏற்பட்டது. யாரிடம் சென்று கெஞ்சினாலும் இங்கே வராதே, வெளியே போ என என்னை வெறுப்போடு வெளியேற்றினர். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு அழுது கொண்டிருந்த என் தங்கையின் மீது மிகுந்த கோபம் வந்தது. அவள் பேசாமல் இருக்கும்படி அவள் தலையில் ஒரு கட்டை எடுத்து ஓங்கி அடித்தேன். அவ்வளவுதான். அதே இடத்திலேயே அவள் மரித்து போனாள். என் உள்ளம் சுக்கு நூறாக உடைந்து போயிருக்கிறது ஐயா. எனக்கு நிம்மதியே இல்லை என்றான் அச்சிறுவன். ஆம், இவ்வுலகம் நம்மை என்றும் வேண்டாம் என வெறுத்து தள்ளுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து, என் அன்பு மகனே, மகளே, இவ்வுலகத்தார் நீ வேண்டாம் என கேவலமாய் உதறி தள்ளிவிட்டார்களோ, இன்று நீ என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். ஆம், நம்முடைய தேவன் இளைப்பாறுதல் தருகிற தேவன். ஆமேன்.